தொடர்பான காவல்துறை அறிக்கை ஒரு சார்பாக உள்ளது என மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரி, என்னென்ன குற்றச்சாட்டுகளை மதுரை ஆதீனம் முன்வைத்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கடந்த 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் மதுரை ஆதீனத்தின் கார் என்பது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து தொடர்பாக தற்பொழுது மதுரை ஆதீனம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவில் நடந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் உண்மைக்கு புறம்பான ஒரு அறிக்கையை அளித்திருப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் இதுவரை எந்த ஒரு புகாரையும் தெரியப்படுத்தவில்லை என காவல்துறை அறிக்கையில் பார்த்ததாகவும், சம்பவம் நடந்த அடுத்த நிமிடமே சரியாக காலை 9:42 மணிக்கு காவல்துறையின் அவசர உதவி எண்ணான 100க்கு கால் செய்யப்பட்டு உடனடியாக தகவலை பரிமாற்றி விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல காலை 10:09 மணிக்கு அந்த உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளரிடம் பேசியும் இந்த சம்பவம் தொடர்பாக பல முறை உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல அந்த உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் அந்த விபத்து நடந்தது தொடர்பாக முழு சம்பவம் தொடர்பாக முழுமையாக அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டதாகவும், அதே போல தாங்கள் சென்ற சாலையில் எந்த ஒரு தடுப்புமின்றி சீராக இருந்ததாகவும், சேலம் டு சென்னை சாலையில் தற்காலிக தடுப்புகள் இருந்தும் கூட அந்த எதிரில் வந்த கார் வேகமாக வந்து தன்னுடைய காரில் மோதியதாகவும், அதே போல அந்த வாகனத்திற்கு பதிவு எண் என்பது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். 2 இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த வாகனத்தில் பயணம் செய்ததாகவும், காவல்துறை சம்பவத்தை தொடர்பு கொண்டு இருக்கின்றோம் என்று தெரியப்படுத்தியவுடன் அந்த சம்பவம் நடந்த நிகழ்விடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் எந்த ஒரு தகவலையும் காவல்துறை தெரிவிக்காததால் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக அந்த விபத்து நடந்த உடனேயே முதலாவதாக தாங்கள் தான் காவல்துறையிடம் புகார் அளித்ததாகவும், ஆனால் காவல்துறை அவர்கள் தான் முதலில் புகார் அளித்ததாக தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே காவல்துறையின் இந்த அறிக்கை என்பது வேதனை அளிப்பதாகவும் மதுரை ஆதீனம் ஒரு மறுப்பு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.